இந்த டைட்டனோவா குறைஞ்சது சுமார் 58லேருந்து 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ன வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? 58லேருந்து 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாகவும், இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா, சுமார் 12.8லேருந்து 14.3 மீட்டர். அதாவது குறைஞ்சது 42லேருந்து 47 அடி. நம்ப மனுஷனுடைய அ அதிகபட்ச உயரமே 6 அடி. அப்போ மொத்தம் 47 அடி. இப்போதைக்கு அவங்க கணக்கிடுறது அவ்வளோதான். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு கண்டுபிடிச்சுக்கிறதும் அவ்வளோதான். கூடவே எடை பார்த்தீங்கன்னா, இதனுடைய எடை பார்த்தீங்கன்னா 1135 கிலோகிராம் இருக்கலாம். அதாவது 1.1 டன்னு. 1 டன்னுனா 1000 கிலோங்க. அப்போ பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு மிகப்பெரிய பருத்த பாம்பு அப்படின்னு பார்த்துக்கங்க. அதுவும் கொழுத்த பாம்பு. இதுக்கு அதிகாரப்பூர்வமா டைட்டனோபோவா அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுவும் டைட்டனோபோவா செரோசியோஜெனிசிஸ் அப்படின்னு இதுக்கு அறிவியல் பெயரும் வச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா, கொலம்பியா நாட்டில் இருக்கக்கூடிய தென் அமெரிக்காவில் ஒரு கோல் மைனில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுவும் 2009ல். வாழ்ந்த இருப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த கோல் மைன் இதுக்கு முன்னாடி, அதாவது 60 மில்லியன் வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஈரப்பதம் வாய்ந்த, அதுவும் ஒரு வனமாகவும் சதுப்பு நில காடாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னும், இது அதிகமா ஏரிகள், ஆறுகள் அப்படிப்பட்ட சதுப்பு நில காடுகளாவே உருவாயிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலத்துல தான் இந்த உயிரினம் வாழ்ந்திருக்கும். கூடவே இது பார்த்தீங்கன்னா, நீர்ல தான் முழுக்க முழுக்க வாழ்ந்ததாகவும், கூடவே நீர்ல வாழக்கூடிய மீன்கள், கூட அதில் இருக்கக்கூடிய முதலைகள், வேற சில மீன்கள் எல்லாத்தையும் உண்டு வாழ்ந்ததா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க.